வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வைப். ஸோ டுடே இந்த வீடியோவில் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நடக்கக்கூடிய 8th மேட்ச் பிட்வீன் இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்க்கான ஒரு ஃபுல் ட்ரீம் 11 ப்ரிவியூ அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டெலகிராம் சேனலோடது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் ஒர்க் ஆகலாம் ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் போயிட்டு ஃபேண்டசி வைப் 07 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும். அங்கே தான் ஃபைனல் டீம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பிச் ரிப்போர்ட் டாஸ்க்கு அப்புறம் யாரை எடுக்கணும், யாரை எடுக்கக்கூடாது, யாரெல்லாம் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உங்களுக்கு அங்கே தான் தெரியுன்றதுனால கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபைனல் டீம்ஸ் மேக் பண்ணும்போது. இப்போது பிச் ரிப்போர்ட்னு பார்க்கும்போது மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடாஃபி ஸ்டேடியமில் நடக்க போகுது கைஸ். ராவல்பிண்டி கிடையாது, கடாஃபி ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஸோ இங்கே மேலே ராவல்பிண்டின்னு இருக்குது. ஸோ கிடையாது, கடாஃபி ஸ்டேடியம். ஒரு செம்ம பேட்டிங் ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் நடந்திருக்கு அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து. இந்த கேமில் 350 ரன் இங்கிலாந்து அடித்தாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆஸ்திரேலியா 350 சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான ட்ராக். கடைசி 8 மேட்சோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். பேசஸ் 63 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 41 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேசஸ் 38 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஜஸ்ட் 16 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ரொம்ப உங்களோட டீம்ஸில் இம்பார்ட்டன்ட். அதுவும் ரஷீத் கான் ஆப்கானிஸ்தான் பவுலிங் செகண்ட் பண்ணாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நூர் அகமது லைக் ஸ்பின்னர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ட்ராப் பண்ணாதீங்க, ப்ரிஃபர் பண்ணுங்கள் அவங்கள. ஸோ மேட்ச் கடாஃபி ஸ்டேடியமில் நடக்க போகுது, லாகூர். ஓகேங்களா? இப்போது ரெண்டு டீமோட பிளேயிங் 11 அலாங் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட் அண்ட் பென் டக்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஃபார் இங்கிலாந்து. பிலிப் சால்ட் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஆடினது கிடையாது. இந்த வென்யூவில் ஒரே ஒரு மேட்ச் ஆடி 10 ரன். ரீசன்ட் ஃபார்ம் 10, 23, 26, 43, 55. ஒரு நல்ல ரீசன்ட் ஃபார்ம், டீசெண்டான ரீசன்ட் ஃபார்ம். பட் இந்த மாதிரியான பிச்சஸ் எல்லாம் கிடச்சா அவர் பூந்துட்டார் அப்படின்னா ஒரு 5-6 ஓவர் செட் ஆகிட்டாருன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் செம்ம பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்க போது. ஃபில் சால்ட் இந்த மாதிரியான ஒரு பிச்சர்ஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு பிளேயராக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் இயர்லி அவுட் ஆகிட்டார் பென் டாஷியஸ்க்கு அகேன்ஸ்டாக, லெஃப்ட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேஸ்க்கு அகேன்ஸ்டாக இவங்களுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. அதை எப்படி ஆப்கானிஸ்தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். 165 ரன் அடித்தார் கைஸ். ஸோ அதே வென்யூவில் தான் அகெயின் ஆட போகிறாரு. ஹை இன் கான்ஃபிடென்ட். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆடின ஓடிஐஸில் அவர் மட்டும்தான் ஃபார்மில் இருந்த ஒரே பிளேயர். இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸ் ஆடி 165 ரன் ஹெட் டு ஹெட்டில் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் விளையாடினதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் 165, 34, 65, 32 கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் அந்த மாதிரி இன்னிங்ஸ் அகெயின் 160லாம் அடிப்பாருன்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டார். அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் படி பார்த்தா தொடர்ந்துலாம் செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 200% உங்களோட டீம்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பட் சேஃபாக போகணுன்னா உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் கேப்டன் வைஸ் கேப்னா போடாதீங்க. நாளைக்கு மேட்ச்க்கு ஆஸ்திரேலியா மேட்ச்சில் நான் பென் டக்கெட்டை தான் கேப்னாக போட்டிருந்தேன். பட் அடுத்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் நான் ஏன் போட வேணான்றேன்னா அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ். அட் த சேம் டைம் இனிஷியல் ஓவர்ஸில் நபி பவுல் பண்ணுவார் பவர் பிளேலன்றதுனால ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அகெயின்ஸ்ட் நபி மாதிரியான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆஃப் ஸ்பின்னர், அந்த ஒரு மேட்ச் அப்மே இருக்குது. தென் ஜேமி ஸ்மித் அனதர் ஒரு டெக்னிக்கலி ரொம்ப சூப்பர்பான பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச்சை ரொம்ப சூப்பராக அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணார். பட் உடனே அவுட் ஆகிட்டார். ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அது லாஸ்ட் மேட்ச் 15 ரன் அடிச்சிருக்காரு இந்த வென்யூவில். அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் விளையாடினதில்லை. ரீசன் ஃபார்ம் 15, 6, 22, 89 and 3, 21 and 6. தென் பார்த்தீங்கன்னா கிளாசி ஜோ ரூட், எவர் கன்சிஸ்டன்ட் கிளாசி ஜோ ரூட் அகெயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக ஓவர்ஸ் ஒரு 5 to 6 ஓவர்ஸ் போடலாம். அலாங் வித் 2 down பேட்டிங். அவரும் நின்றுட்டார், செட் ஆகிட்டார்னா 100% ஒரு 100+ ரன்ஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 2 இன்னிங்ஸில் ஆடி இருக்காரு. 99 ரன் வித் 49. அவரோட ஆவரேஜ் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அண்ட் இந்த வென்யூலையும் ஒரே ஒரு மேட்ச் ஆடி 68 ரன். ரீசன் ஃபார்ம் 68, 24, 69, 19, 0 அலாங் வித் தேர் பவுலிங்ன்றதுனால ஜோ ரூட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபார் திஸ் பர்டிகுலர் மேட்ச். தென் ஹாரி ப்ரூக் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு இன்னிங்ஸில் 66 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் ஜஸ்ட் 3 ரன் தான் அடிச்சிருக்காரு. ரீசன் ஃபார்ம் 3, 19, 31, 02 ரொம்ப ஒரு பேடான ஃபேஸில் விளையாடிட்டு இருக்காரு. சுத்தமாக ஃபார்ம் அவுட். ஸ்பின்னர்ஸுன்னு பேரை கேட்டாலே அவுட் ஆகுறாரு. இங்கே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் லைக் ரஷீத் கான், அவரோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி நூர் அகமது, அதை விட்டால்
நபி மாதிரியான ஒரு குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் வச்சுருக்கனால ஹாரி ப்ரூக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, என்னதான் இது ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். கிராண்ட் லீக் டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் ட்ராப்பபிள் தான். தென் ஜாஸ் பட்லர் ரொம்ப பேட்டிங் கீழே வராரு. அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஜஸ்ட் 2 இன்னிங்ஸில் 11 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அண்ட் இந்த வென்யூலேயே 23 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. ரீசன் ஃபார்ம் பெருசாக இல்லை, ஒரே ஒரு 50+ லாஸ்ட் 5 மேட்சஸில். இவர் மாதிரி கேலிபர் பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக அன்யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இங்கிலாந்து கண்டிப்பாக ஒரு மேலே அமுச்சு ஆடலாம். மிடில் ஓவர்ஸில் ரொம்ப கீழே வராரு. அந்த டைமில் தான் அகெயின் ஒரு ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்ட் தான் இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு. அதை தாண்டி ஒரு நூர் அகமது, அகெயின் ஒரு நபி, இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் மேட்சப்ஸ் நிறைய இருக்குது நாளைக்கு மேட்ச்சில். அகெயின் ஜாஸ் பட்லர், ஜாஸ் தி பாஸ் எப்படி ஆட போகிறாருன்றதை பார்க்கணும். ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் தான், அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. பட் ஒரு லீன் பேட்சில் இருந்துகிட்ருக்காரு ஜாஸ் பட்லர் பொறுத்தவரையில். தென் லயம் லிவிங்ஸ்டன் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் ஒரு விக்கெட்டும், பேட்டிங் பண்ணி 10 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் அகெயின் ஒரு இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டும் 14 ரன் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வித் பால் 5 இன்னிங்ஸில் ஜஸ்ட் 2 விக்கெட்ஸ் அண்ட் பவுலிங்கில் பேட்டிங்கில் ஜஸ்ட் ஒரே ஒரு 40+ ஸ்கோர் தான். அதை தாண்டி எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக தான் இருந்திருக்கு. தென் ரெஹான் அகமட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரைடன் காஸ்க்காக பதிலாக இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்கும் போதே கேட்டாங்க என்ன இங்கிலாந்து ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு போகிறாங்கன்ட்டு. இப்போது திரும்பி பிரைடன் காஸை ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேருந்து. அவருக்கு வளர் ரெஹான் அகமட் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பிளேயிங் லெவலில் ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே வந்துடுவார். அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில்லை. ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரு குவாலிட்டியான லெக் ஸ்பின்னர். அலாங் வித் திஸ் பேட்டிங்கும் அவரால் ரொம்ப நல்லா ஆட முடியும். ILT20ல் சூப்பராக பேட்டிங்கும் ஆடினார். துபாய் ஜெயின்ஸ் டீமில் தான் இருந்தார். ஒரு சில மேட்சஸ் 1 டவுன்லாம் வந்து விளையாடினார் T20லேன்றதுனால ரெஹான் அகமத் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இங்கிலாந்து செகண்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா உங்களோட டீம்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தென் எவர் கன்சிஸ்டன்ட் ஆதில் ரஷீத், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் இன் யுவர் டீம், கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எப்படி ஆப்கானிஸ்தானில் ஒரு ரஷீத் கான் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆதில் ரஷீத் எடுத்துக்கோங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி இன்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எதாக இருந்தாலும் அவரை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாகவும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்கார். 2 இன்னிங்ஸில் 6 விக்கெட். இந்த வென்யூவில் ஒரே ஒரு இன்னிங்ஸில் ஒரு விக்கெட். ரீசன்ட் ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. இங்கிலாண்டில் நல்லா இப்போதைக்கு போடுற ஒரே ஒரு பவுலர் யாருன்னா அது ஆதில் ரஷீத் தான். கடைசி 5 மேட்ச்சில் மொத்தமாக 9 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப நல்ல ஃபார்மில் இருந்துகிட்ருக்காரு. தென் ஜொஃப்ரா ஆர்ச்சர் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். மேட்ச் பை மேட்ச் அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார் எல்லா மேட்ச்லையும். பவுலிங்கில் என்ன தான் வெறும் ஒரு விக்கெட் எடுத்தாலும் பேட்டிங்கில் டிப்புன்னு வந்து ஒரு 20-25 ரன் அடிச்சிடறாரு. அதுவும் புது பாயிண்ட் சிஸ்டம் வேறையா, 100% ட்ரீம் டீமில் வந்துடுறாரு. அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் ஒரே ஒரு இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் பார்த்தீங்கன்னா வந்து மார்க் வுட் அகெயின்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட். இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸில் ஒரு விக்கெட், கடைசி 5 மேட்சஸில் மொத்தமாக 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் மார்க் வுட் ஒரு பன் பிக்காக இருப்பார். இந்த மாதிரியான ஒரு பேஸ், மார்க் வுட் கைண்ட் ஆஃப் பேஸை கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு எந்த அளவுக்கு அவங்க டாமினண்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி பேஸ் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதுவும் மார்க் வுட் மாதிரியான கன்சிஸ்டண்ட்டாக 150+ போடக்கூடிய பவுலர்ஸை பெருசாக ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றதுனால ஒரு டிஃப்ரென்ஷியல் பன் பிக் நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரையில். தென் இப்போது நம்ம ஆப்கானிஸ்தான் டீமோட பிளேயிங் 11 அண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பொறுத்த அளவுக்கு ரமனுல்லா குர்பாஸ் அலாங் வித் இப்ராஹிம் ஜட்ரான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரமனுல்லா குர்பாஸ் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். 4 இன்னிங்ஸ் ஆடி 219 ரன் வித் 54 அவரோட ஆவரேஜ்ன்றதுனால கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் இந்த வென்யூவில் ரொம்ப புவரான ரெக்கார்டு. 2 இன்னிங்ஸ் ஆடி ஜஸ்ட் 5 ரன். ரீசன்ட் ஃபார்ம் சொல்கிற அளவுக்கு இல்லை. கடைசி 5 மேட்ச்சில் ஒரே ஒரு செஞ்சுரி தான். அதை தாண்டி எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக தான். பட் குர்பாஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாருன்னா உங்களோட டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். சேஸ் பண்ணால் நீங்கள் ட்ராப்பபிள் தான். பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறாருன்னா 100% ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ரெக்கார்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வென்யூல் நல்லா இல்லைனாலும் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா இருக்குது. மேட்சப்ஸும் டீசெண்டாக இருக்குது. தென் இப்ராஹிம் ஜட்ரான் ஒரு கிளாஸி பிளேயர். கண்டிப்பாக உங்களோட டீம்ஸில் ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு பன் பிக்காக இருப்பார். இவரும் சரி, செதிக்குள்ள அட்டலும் சரி. அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் ஜட்ரான் ஒரு இன்னிங்ஸில் 28 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் ஆடி 82 ரன் வித் 41 அவரோட ஆவரேஜ். ரீசன்ட் ஃபார்ம் 24, 32, 39, 11, 3. தென் செதிக்குள்ள அட்டல் பொறுத்த அளவுக்கு ஒரு கிளாஸி பிளேயர். இப்போ தான் எமர்ஜிங் கப்பில் அகெயின்ஸ்ட் இந்தியா சூப்பராக ஆடினார். இப்போனா ஒரு 2 to 3 months இருக்கும். சூப்பராக ஆடி இவரால் தான் ஆப்கானிஸ்தான் அந்த எமர்ஜிங் கப்பே வின் பண்ணாங்க. தென் அப்படியே அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது SA20ல் ஃபார் மும்பை ஆடினார். MI கேபிட்டல்
அகேன்ஸ்ட் கேப் டவுனுக்கு ஆடினார், எம்ஐ கேப் டவுனுக்கு. அதுலேயும் ஒரே ஒரு மேட்ச் இவருக்கு வாய்ப்பு கிடச்சிது. 70 odds ரன் அடித்தார், 74 if I am not wrong. ஸோ செம்மையான ஃபார்மில் வந்துட்டுருக்காரு. ஒரு கிளாசி பிளேயர், சின்ன வயசு 19 வயசு தான் ஆகுது. பட் அட்டல் ஒரு பண்ட் பிக். உங்களோட டீம்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேசஸை ரொம்ப டீசெண்டாக ஆட முடியும். பெருசாக இவங்க ஸ்பின்னர்ஸும் இல்லைன்றதுனால அட்டல் ஒரு நல்ல ஆப்ஷன். 1 down பேட்டிங். வென்யூலலாம் விளையாடினதில்லை. ரீசன் ஃபார்ம் 16, 52, 0, 0, 74. 2 50+ ஸ்கோர் வச்சுருக்காரு. கடைசி 5 மேட்ச்சில் 2 டக் அவுட்ஸ். பட் அட்டல் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் நாளைக்கு மேட்ச்க்கு. தென் ரஹமத் ஷா லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பர்பான இன்னிங்ஸ் ஆடினார். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 78 ரன் வித் 39 அவரோட ஆவரேஜ். அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 2 இன்னிங்ஸில் 49 ரன். ரீசன் ஃபார்ம் 90, 0, 43, 19 and 139, 234. ஸோ கடைசி 5 இன்னிங்ஸில் 2 century+ ஸ்கோர்ஸ், ஒரு 90+ அண்ட் ஒரு 40+, ஒரே ஒரு டக் அவுட். ஸோ வேறு லெவல் ஃபார்மில் ரஹமத் ஷா இருந்துகிட்ருக்காரு. தென் டீமோட கேப்டன் அஷ்மத்துல்லா ஷஹீதி அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ் டீம் 2 இன்னிங்ஸில் 90 ரன் வித் 45 அவரோட ஆவரேஜ். இந்த வென்யூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். 2 இன்னிங்ஸில் 110 ரன் வித் 55 அவரோட ஆவரேஜ். ரீசன் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆனார். பட் கிளாஸி கன்சிஸ்டன்ட் பிளேயர் கைஸ். கண்டிப்பாக கிராண்ட் லீக் ட்ரீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இவர்கிட்ட பெரிய ஸ்ட்ரைக் ரேட்லாம் இருக்காது. பட் பாலை கிரெயின் பண்ணி நல்லா ஆட முடியும். ஒரு 30 ஓவர் இருந்தார்னா பெருசாலாம் அடிக்க மாட்டார். பட் சிங்கிளாக ரொட்டேட் பண்ணி ஒரு 30லேருந்து 40 ரன் ஈஸியாக அடிச்சிருவார் ஷஹீதி. தென் பார்த்திங்கன்னா வந்து அஷ்மத்துல்லா, ஒமர் ஜாய் பொறுத்தளவுக்கு நாளைக்கு மேட்ச்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன். 10 overs பவுலிங் அலாங் வித் தேர் பேட்டிங் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. ஒரே ஒரு இன்னிங்ஸில் 19 ரன் விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில். ரீசன்ட் ஃபார்ம் ஒமர் ஜாய் லெவலுக்கு கொஞ்சம் ஃபார்ம் அண்ட் டிப்புன்னு சொல்லலாம். பட் ஒமர் ஜாய்லாம் ஒரு கன்சிஸ்டண்ட்டான பிளேயர். அதையும் தாண்டி பேட்டிங் பவுலிங் 2 டிபார்ட்மெண்ட்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். கண்டிப்பாக பேட்டிங் கிடைக்கும். ஒரு 30 ஓவருக்கு அப்புறமாவது பேட்டிங் கிடைக்குன்றதுனால சாலிடாக ஒரு 20 to 25 overs பேட்டிங் இருக்குது. அதை தாண்டி 10 ஓவர்ஸ்ன்றதுனால ஒமர் ஜாய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். தென் குல்புதீன் நைப் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸில் 37 ரன் வித் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸில் ஒரே ஒரு இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸில் 37 ரன் அண்ட் 2 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ குல்புதீன் நைப் ஒரு பன் பிக். ரீசன் ஃபார்ம் வித் பால் ஜஸ்ட் 2 wickets இன் 5 matches. பேட்டிங்கில் ரொம்ப ஆவரேஜான ரீசன் ஃபார்ம். பட் ஒரு பன் பிக் நாளைக்கு மேட்ச்க்கு. தென் முகமது நபி அகெயின்ஸ்ட் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 3 இன்னிங்ஸில் 2 wickets, 3 இன்னிங்ஸில் 34 ரன் வித் பேட். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. அண்ட் தென் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 68 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பேட்டிங்கில் ரொம்ப கீழே வரதுனால பெருசாக ரன் ஸ்கோர் பண்ணல ரீசெண்டாக. பவுலிங்கில் கடைசி 5 மேட்ச்சில் ஜஸ்ட் 2 விக்கெட். அதுவும் லாஸ்ட் மேட்ச் தான் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கு முன்னாடி பெருசாக விக்கெட்ஸே எடுக்கலை. தென் ரஷீத் கான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த மஸ்ட் பிக். ஆப்கானிஸ்தான் பவுலிங் செகண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வைஸ் கேப்டனாக கூட உங்களோட ஸ்மால் லீக் டீம்ஸ்லேயே ரிஸ்க் எடுக்கலாம். பிகாஸ் பவுலிங் செகண்ட் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்குது. அதையும் தாண்டி ஆப்கானிஸ்தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க ஆப்வியஸாக பவுலிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ பேட்டிங்கும் கிடைக்கும் போது குயிக் ஃபயர் ஒரு 20 to 30 ரன் லைக் அந்த டீமில் எப்படி ஒரு ஆர்ச்சர் வந்து பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரோ அந்த மாதிரி இவராலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா அவரோட ஒரு நல்ல பேட்டர் ரஷீத் கான் ஆஸ் பேட்டிங்னு பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட். ரீசன் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் பார்த்திங்கன்னா வந்து நூர் அகமட் லாஸ்ட் மேட்ச் பெருசாக பவுலிங் பண்ணார். பட் நல்ல லைன் லென்த் அவருக்கு விழலை. பட் கண்டிப்பாக அகெயின்ஸ்ட் திஸ் இங்கிலாந்து ஸ்குவாட் 100% ஒரு பன் பிக் நூர் அகமட். உங்களோட ஸ்மால் லீக் டீம்ஸ்லேயே இவரை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஹெட் டு ஹெட் வென்யூலாம் ப்ளே பண்ணதில்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 5 மேட்ச்சில் மொத்தமாக 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பண்ட் பிக் நாளைக்கு மேட்ச்க்கு நூர் அகமட். 100% ட்ரை பண்ணுங்க கைஸ். ஒன் ஆஃப் த ஒர்த்தஸ்ட் பிக்காக இருப்பார். தென் பார்த்தீங்கன்னா வந்து ஃபசலுல்லா ஃபரூக்கி அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட். இந்த வென்யூவில் ப்ளே பண்ணதில் ரீசன் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை.
ஆப்கானிஸ்தான் பவுலிங் செகண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபருக்கியை எடுத்துக்கோங்க. பிகாஸ் இனிஷியலாக கொஞ்சம் மூமெண்ட் இருந்து விக்கெட் வருதான்னு பார்க்கலாம். பட் பெருசாக ஃபார்மில் இல்லை, அது ஒரு கன்சர்ன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் கைஸ், உங்களுக்கு ட்ரீம் லெவன் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப் வேணும்னா, ட்ரீம் லெவன் ஃபேண்டசி கிரிக்கெட்டோட பழைய பாயிண்ட் சிஸ்டமில் விளாட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் சாய்ஸ் 11 ஆப்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிஎஸ்டி டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ டீம் தரோம். ஃபைனல் டீம் நம்ம டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்டர்ஸில் விக்கெட் கீப்பர்ஸில் குர்பாஸ் அண்ட் ஃபில் சால்ட் போயிருக்கேன். பேட்டர்ஸில் ரஹமத் ஷா, இப்ராஹிம் ஜட்ரான், பென் டக்கெட் போயிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸில் ஜோ ரூட், தென் பார்த்தீங்கன்னா அஷ்மத்துல்லா, உமர்சாய், லைம் லிவிங்ஸ்டன். பவுலர்ஸில் 3 பவுலர்ஸ், 3 பேருமே ஸ்பின்னர்ஸ். ரஷீத் கான், ஆதில் ரஷீத், நூர் அகமது கேப்டனா, ரூட்டையும் வைஸ் கேப்டனா உமர்சாயும் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இதான் ப்ரிவ்யூ டீம். ஃபைனல் டீம் நம்ம டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.